அந்த நோட்டு என்ன பண்ணுவீங்க? வெளியில் நோட்டு என்ன பண்ணுவீங்க? இங்கே அப்படியே நோட்டிட்டோம். அந்த நோட்டு என்ன பண்ணுவீங்க? ஒரு அடியில் 11 புது இறக்கணும் வைக்கிறேன். காலையில் எடப்பாடி சரி எடப்பாடி தான் கரெக்டாக வேறு யார் வச்சு பக்கத்தில் வச்சுருப்பார பொழுதானவே சில பேர் தான் ஜெல்லி போட்டுருப்பாங்க. ஜெல்லி ஜெல்லி இருக்கும், முக்கால் ஜெல்லி இருக்கும். இது நோடுறது தான் வேலையே. ஜெல்லி போட்டுருங்களா? ஜெல்லி போட்டுருக்கீங்களா? அவ்வளோ ஒரு அடிக்கிட்ட அதே நீர் ஓட்டம் இருக்கிறது தான் அந்த ஓடம் ஓடி ஓடியாங்க. இவங்க எங்கே போகிறாங்களோ பின்னாடியே போகும். அந்த நீரோட்டத்துலேயே போயிட்டே இருக்கும். இவங்க எங்கே படுக்கிறாங்களோ அந்த இடத்துல போய் ஃபுல்லாக கொடுக்கும். மறுபடியும் அந்த இவங்க எங்கே வராங்களோ இடத்துக்கு வரும். அது எங்கே போய் தெரியல இருந்துச்சு. அன்றைக்கி ரெண்டு வந்து இருந்துச்சு. வெளியிடுங்க குத்தி எடுக்கணும். கொஞ்சம் வெளியிடுங்க. என்ன பாருங்க அவன் ஐடியா இங்கே நோண்டிங்க வெளியில் நோண்டாம இல்லை அதே சொல்லிட்டு இருக்கேன். அது மண்ணு தானே மண்ணு மணல் அதான் ஒரு அடிக்கிட்ட கீழே போட்டு 3/4 அடிக்கு வந்து ஜெல்லி போட்டுருப்பாங்க. 1.5 ஜெல்லி போட்டுருவாங்க. அப்புறம் 3/4 ஜெல்லி போட்டுருவாங்க. அது தெரியுமா? அதுக்கு கீழே தான் ஒரு மண் வரும். கடல் மண் வருது பார்த்தீங்களா? அந்த மண் அதுக்கு கீழே தான் வரும். அங்கே வந்து மண் இது வந்து உள்ள ஜல்லி கிள்ளி போட்டுருப்பாங்க. இங்கே ஜல்லி போட்டுருப்பாங்களா? ஆமாம், ஜல்லி போட்டுருப்பாங்க. ஜெல்லி வருதா? சின்ன ஜெல்லி வருது. அதுக்கப்புறம் 3/4 ஜெல்லி வரும். அதுக்கப்புறம் 4 ஜெல்லி வரும். அதுக்கப்புறம் தான் மண்ணுக்கே போகும். இந்த மண் மட்டும் தனியாக இருக்காங்க. இந்த மண் மட்டும் தனியாக தெரியும். ஒரு மாதிரி கலராக தெரியுமா? மண்ணிலே செஞ்சு வச்சுருக்காங்க. அதாவது தண்ணியில் செஞ்சு வைப்பாங்க, எண்ணூற்று மரத்தில் செஞ்சு வைப்பாங்க, கல்வியில் செஞ்சு வைப்பாங்க, முடியில் நம்ம முடியில் செஞ்சு வைப்பாங்க, துணியில் செஞ்சு வைப்பாங்க. அடுத்தது மண். அதுதான் வந்து கண்டே போட்டு மண் கரைஞ்சிடும். அதாவது வந்து எப்படின்னா மண்ணில் கலந்து வச்சு தண்ணியில் கலந்து வச்சாலே எவனாலே கண்டுபிடிக்கிறது. வித்துவான் தெரிஞ்சவங்க தான் கண்டுபிடிக்கணும். மற்றபடி நீ எவனை கூட்டு வந்தாலும் சரி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு பூஜை சாங்கியம் பண்ணி விட்டுட்டு நம்ம பண்ணல இந்த மாதிரி எதாவது பண்ணி விட்டு ஒரு ஏகம் சொன்னால் வந்து விட்டு ஐயரை கூட்டினால அதை பண்ணி விட்டு போயிடுவான். அவ்வளோதான். இதை எடுக்க மாட்டான். பெரிய அதுதான் அவங்கெல்லாம் தெரியாது. அது வந்து அந்த வேலை நுணுக்கமாக தெரிஞ்சவங்க தான் தெரியும். இது மட்டும் இல்லை, இதை முடிச்சுட்டு ஏகம் வளைச்சிட்டு 3 நாளை போட்டு யார் வராங்க முதல்ல கேட்கணும். அதை கேட்டு அதை கட்டாக விட்டுட்டு ஏன்னா இப்போ நான் செஞ்சுட்டு நான் போயிடுவேன். நாளைக்கு வரும்போது அவங்க தான் காப்பாற்றணும்.
அது கட்டு போட்டுருக்கலாம், இல்லை வேறு எதனா பண்ணியிருக்கலாம். இன்னும் சொல்கிறதுக்கு அன்றைக்கி வந்து சும்மா நின்னதுக்கு வந்து அங்கே இந்த ஊராக நம்ம இந்த இடத்துல இருக்கிற நோன்றாடி அது சர்ச்சன்னு வருது. அந்த இது கிடக்கான காலையிலே சுத்தமாக போனேன். அங்கே ஒரு பள்ளம்னு சொல்லிட்டு போனால் நீங்கள் எட்டாந்து வச்சுருக்கீங்க. மண்ணு இருக்குட்டாங்க, பள்ளம் பாறை எடுத்து கொடுங்க. அதான் வரவுக்குள்ள போய் கண்டுபிடிமா கோடி முத்தாளர் சரிங்க, நான் போய் எடுக்கிறேன். சாப்பாடு மூடணும். நான் எங்கேயுமே நோண்டது கிடையாது. சொல்லி விட்டுட்டு பாடுவாங்க நோக்காஞ்சிடுவேன். நோண்டு கிடையாது. ஜல்லி போடுறோம் வந்து உதவி செஞ்சு உங்களை மூச்சு காத்து உள்ளவரையும் நினைக்கிறீங்க. நம்ம நாகப்பட்டினம் படம் அதுதான். நான் இருக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாது. ரொம்ப அலையே உட்கார வைக்கணும், வராதியே அவனே உட்கார வைக்க பார்த்துக்கலாம். அதிகமாக கையை போட்டு நான் சொல்லும் போது மட்டும் கையை போடாது. அப்புறம் நான் வாங்கிக்கிறேன். அது மட்டும் தனியாக ஒரு கவர்லேயே இல்லை ஒரு பாட்டத்திலே போட்டு உண்மையில வாராகியா இருக்காங்க. எங்களுக்கு கண்டு மாறியம், நீங்கள் நெல்லுக்கடை மாறியம்மன் அந்த அம்மா தான். அவன் தான் அவதாரம் எடுத்து வந்தவங்க. திருப்பாஞ்சி அம்மாவை பார்க்கறதுக்கோசம் நாகப்பட்டினம் வந்தாளா? அதுதான் அன்னைக்கு நீங்கள் வந்துட்டு போனீங்கல்ல, நல்லா சரியான ஆளுங்க 3 பேர் வந்து உள்ளார உட்காந்துருந்தாங்க. அதுதான் கேட்கும். சொன்னேன் உங்ககிட்ட. ஜென்ஸா லேடிஸாமா? ஜென்ஸு தான். முனிசர் வந்திருப்பாரு. சொன்னேனே நான் இவங்ககிட்ட சொன்னேன். உடனே கருப்பணசாமி வந்திருப்பாரு. எனக்கு கருப்பு தான் காவல். நான் இவங்ககிட்ட சொன்னேன். 3 பேர் வந்து ஏதோ சாப்பாடு கேட்குறாங்க. எடுத்துகிட்டு வந்து கொடுத்து பேசிகிட்டு இருக்கோம். வீரபத்திரம் வந்திருப்பாரு. அதான் வீரன். ஆமாம், கருப்பு வந்திருப்பாரு. 3 பேர். 3 பேரா? இல்லை வந்து ஒன்று இல்லை நான் பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் ஏன்னா நம்ம அம்மா கும்பிட்ற ஆளாச்சுல, அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நம்ம சக்தி வந்து நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அப்போ அவங்க முன்னாடி தூதர் மாதிரி. இல்லை அன்றைக்கி தூங்குனீங்களான்னு சொன்னார். நம்ம சுற்றுக்குள்ளலாம் தூங்குவாங்க. 3 மணிக்கு வந்தாங்க. அதாவது வந்து அவங்க நான் வந்து போனாலே வந்து சோதனை போட்டு போவோம். சோதனை போட்டு போவோம். இன்னைக்கு நான் தேதியை பிடிச்சிட்டு போயிட்டுனா அவங்க வந்து சோதனை போட்டு போவாங்க. இந்த இடத்துல இருக்கா, இப்படியா, சரி ரைட்டு. அப்படியே என் கனவுல வருவாங்க. என் கனவுல வந்து நான் இருக்கிற மகனை நீ போராடினோம். அவர் தான் ஒருத்தர் நம்மகிட்ட வந்து உதயலூருக்கு நீ தான் சக்தி எடுத்து கொடுக்கணுன்னுட்டாங்க. அம்மா எல்லையை தாண்டக்கூடாதுன்னு எடுத்து கொடுத்தா 5 கோடி எனக்கு தரேன்னாங்க. ஆல்ரெடி நாகலூரில் கண்ணுக்கு எதிர்க்க எடுத்து கொடுத்தேன். ஒரு பானை, அந்த பானை ஒன்று, அதை விட கொஞ்சம் பெருசு, ஃபுல்லாக காயின். அதாவது வந்து இந்த லேடிஸ்லாம் வந்து தாலி போடுறாங்க இல்லையா, கோல்டு காயின். அதாவது வந்து ராஜராஜ சோழன் முன்னாடி வந்து நல்ல பேர் வந்து அவங்க காலத்தில் ஆண்ட